தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாம் வாசித்த இந்த சங்கீதத்தில் இருக்க தேவனுடைய வார்த்தை இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக எடுத்தோம். இதிலிருந்து 3 செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை இவ்வளவு நாளும் கேட்டோம். 3 வாரமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். ஆனால் நமக்கு எப்பொழுது ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த வேத புஸ்தகத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலை குறித்து வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் எவ்வளவு காலம் இருந்ததென்றால் மரண பரியந்தமும், சிலுவைக்கு போகிற வரைக்கும் இயேசு கீழ்ப்படிந்தார். அவரை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எதற்கெல்லாம் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று முழு வேத புஸ்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது, ஆண்டவருடைய பிள்ளைகள் எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? வாசிங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. நல்லா கவனிங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கீழ்ப்படிந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்போஸ்தலர் 5:29. மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதே அவசியமாயிருக்கிறது. அப்படியானால் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற நாம் தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய அந்த தன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை தேடி ஒரு வாலிபன் வந்தான். அவன் வந்த வேகத்தில் ஆண்டவற்றை கேட்டான். ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படியானால் பரலோகத்துக்கு ஒன்றுமே செய்யாம போக முடியாது. வந்த வாலிபன் பணக்காரன் என்று பைபிள் சொல்லுது. அந்த பணம் அவனை திருப்திப்படுத்தவில்லை. அவனுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய வாஞ்சை, நான் நித்திய ஜீவனில் பிரவேசிக்க என்ன செய்யணும்? இயேசு சொன்னார், கற்பனைகளை கைக்கொள். அவன் சொல்லுகிறான், ஆண்டவர், இந்த கற்பனைகள் எல்லாம் சிறு பிராயத்திலேயே கை கொண்டு விட்டேன். இயேசு மறுபடியும் அவனை பார்க்கிறார். நீ பூரண சற்குணராக வேண்டுமானால் உனக்கு உள்ளதை விற்று தரித்திரருக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா. அவன் கொடுக்க மனமற்றவனாய் திரும்பி துக்கத்தோடு போனான் என்று பைபிள் எழுதியிருக்கு. இயேசுவிடத்தில் வந்த இந்த ஒரு வாலிபனை தவிர வேற யாரும் துக்கத்தோடு போகவில்லை, சந்தோஷத்தோடு போனார்கள். அப்படியானால் இந்த வாலிபனுக்கு நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை, தாகம் இருந்தது. ஆனால் தன்னிடத்தில் இருக்கிற ஆசையை பிச்சைக்காரர்களுக்கு கொடுக்க மனமில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்காக ஆண்டவர் கொடுத்தது என்ன? தன் ஜீவனையே கொடுத்து விட்டார். இயேசு மரிக்கும் போது 33 வயது. ஒரு நல்ல வாலிபனுடைய சரீரத்தில் 7 முதல் 8 லிட்டர் ரத்தம் இருக்குமாம். இயேசு மரிக்கும் போது 33 வயது. நமக்காக
அவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா ரத்தத்தையும் சிந்தினார். அந்த தேவனுக்கு நாம கீழ்ப்படியும் பொழுது கீழ்ப்படிதலினால் வருகிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக நாம் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். கலாத்தியர், புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? போதும். இந்த வசனம் எதுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லுது? சத்தியத்துக்கு. நம்ம கையில் வச்சிருக்கிற பைபிள் தான் சத்தியம். இந்த சத்தியத்துக்கு வாழ்க்கையில் யாரெல்லாம் கீழ்ப்படிந்தார்களோ அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைங்களே, வானமும் பூமியும் ஒளிஞ்சு போகும், என் வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது? ஒளியாது. அந்த ஒளியாத சத்திய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அந்த வார்த்தை என்ன சொல்கிறது? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான். நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய சட்டத்துக்கு, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிவோமானால் நிச்சயமாய் தேவன் தம்முடைய ராஜ்யத்தில் நம்மையும் ஒருவராக ஏற்றுக்கொள்வார். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், இரண்டாவது சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், மூன்றாவதாக ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தில் பலவீனமானவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆனாலும் எந்த மனுஷனும் மேலான அதிகாரமுள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமோ, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறோமோ, அதுபோல நமக்கு மேலான அதிகாரமுள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். புரசவாக்கத்தில் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை என்று ஒரு பெண்டிகாஸ்ட் சபை இருக்கிறது. அதை ஆரம்பித்தவர் சுந்தரையா. அவர் மரித்த பிற்பாடு அவருக்கு உடன் ஊழியக்காரராக இருந்த சாம் சுந்தரையா அந்த பொறுப்பை எடுத்தார். அவர் மரித்த பிற்பாடு அந்த சுந்தரையாவுடைய தங்கச்சி பையன் அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்து அந்த தலைமை போதவருடைய பொறுப்பை ஏற்றார். அவர் ஏற்ற மறுநாளில் அங்கே இருந்த 100கணக்கான மக்கள் அந்த ஸ்தாபனத்திலிருந்து ரிசைன் பண்ணிட்டு போய்விட்டார்கள். அப்பொழுது ஒருத்தரை பார்த்து நான் கேட்டேன், ஏன் நீங்கள் அந்த ஸ்தாபனத்தில் தொடரவில்லை? அப்போ அவர் சொன்னார், தலைமையில் வந்திருக்கிறவர் கொஞ்சம் வயசு பையன், ஆகவே அவருடைய தலைமையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பைபிள் சொல்கிறது, மேலான அதிகாரமுள்ள யாவருக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டுமா? மோசே ஒரு தேவ மனிதன், அவனுக்கு பிற்பாடு வாலிபனான யோசுவா வந்தான். மோசேக்கு எப்படி கீழ்ப்படிந்தார்களோ அதை போல யோசுவாவுக்கும் கீழ்ப்படிந்திருந்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருக்கு எப்படி பயப்படுறோமோ, அப்படியே சத்தத்துக்கு எப்படி கீழ்ப்படுகிறோமோ, அதுபோல நமக்கு மேலான அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்று அர்த்தம். காரணம், அதிகாரம் எல்லாம் தேவனால உண்டாக்கப்பட்டிருக்கிறது. தேவனாலே அன்றி வேறு ஒருவருக்கும் அதிகாரம் கொடுக்க முடியாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கு கீழ்ப்படியணும், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும், அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியணும். நான்காவதாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம். எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறபடியால்
அவர்கள் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படி. ஆமென். அப்படியானால் ஆவிக்குரிய பாதையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை நடத்துகிற சபையின் போதகருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். அதுல 24வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 13:24. உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம நம்மளை ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள நடத்துகிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு நாம கீழ்ப்படிய வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12-13வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12-13. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ள பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தம் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். 13வது வசனம். போதும். ஆமென். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள், நம்மளை கர்த்தருக்குள் நடத்துகிற தேவ மனிதர்களுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது இயேசு சொன்னார், என்னை ஏற்றுக்கொண்டவன் உங்களை ஏற்றுக்கொண்டான். அப்போ ஒரு தேவ மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கீழ்ப்படிதலினால தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 5வது குறிப்பு என்னவென்றால், நாம் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? எபேசியர் 6ஆம் அதிகாரம். இப்ப பைபிள் பார்க்காம என்ன பார்த்து சொல்லுங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறது போல எல்லாவற்றிலும் கீழ்ப்படி. அம்மா அப்பா ரொம்ப படிக்காதவங்க, பிள்ளைங்க ரொம்ப படிச்சுட்டாங்க, ரொம்ப நாகரிகத்தை கற்றுக்கொண்டாங்க. அம்மா அப்பா ஒன்று சொன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்ற பிள்ளைங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த காலை வேளையில நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகும்படி நாம் இந்த உலகத்தில் நீடித்த நாட்களாய் வாழ வேண்டுமானால் பொய்யுரையாத வார்த்தை சொல்லுகிறது, உன் தகப்பனையும் உன் தாயையும் என்ன செய், கனம் பண்ணுவாயாக. லூக்கா 2ஆம் அதிகாரம் 51வது வசனத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 51வது வசனம். ஆண்டவரை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது, இயேசுவை குறித்து. இயேசு நாசரேத்தூரில் போய் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அப்போ பரிசுத்த ஆவியினால உற்பத்திக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே அவருடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஆனால் நீங்களும் நானும் எவ்வளவுக்கு அதிகமாய் நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், பெற்றோரை கனம் பண்ண வேண்டும், பெற்றோருக்கு அடங்கி இருக்க வேண்டும். இன்றைக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படியாத எத்தனையோ பிள்ளைகள் சமுதாயத்தில் சீரழிந்து போகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே கர்த்தரை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், நம்மளை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதிகாரமுள்ள யாவருக்கும் கீழ்ப்படிய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாய் நம்மை பெற்றெடுத்த பெற்றோருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். இப்படி கீழ்ப்படிந்தால் கர்த்தர் நம்மை எப்படி ஆசீர்வதிப்பார்? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால்
போதும். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன். கர்த்தருடைய பிள்ளைங்களே, நீங்களும் நானும் சமுதாயத்தில் பெருக்கமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருக்கமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஆண்டவருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் நாம் கீழ்ப்படியும் பொழுது, கீழ்ப்படிந்த ஆபிரகாமை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, உங்க வாழ்க்கையில எந்த காரியத்தில் பெருக முடியாம சிறுத்து போயிருக்கீங்களோ, ஆண்டவரே இந்த காரியத்தை நிமித்தமா நான் உமக்கும் உம்முடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிறேன், ஆபிரகாமுக்குள்ள உண்டான அந்த பெருக்கம் எனக்குள்ள வரட்டும். மோசேயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தில் பெரியவனான பொழுது. ஆண்டவருடைய பிள்ளைங்க விசுவாச வாழ்க்கையில பெரியவர்களாக வேண்டும். ஐயா சொன்ன சாட்சியில வட இந்தியாவில் அற்புத அடையாளங்கள் அப்படி நடக்குது. ஆனா நம்ம ஊர்ல நடக்க மாட்டேங்குது. காரணம் என்ன? அவங்களுக்கும் நமக்குள்ள விசுவாசம் தான் முக்கியம், கீழ்ப்படிதல் தான் முக்கியம். சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அப்படியே பெற்றுக்கொள்றாங்க. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு அவருடைய வார்த்தைக்கும் நாம் கீழ்ப்படியும் பொழுது ஆபிரகாமை போல பெருக்கமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் கீழ்ப்படிதலுக்கு வருகிற இன்னொரு ஆசீர்வாதத்தை குறித்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32வது வசனம். தேவன் தமக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்தரின பரிசுத்த ஆவியும் சாட்சி. போதும். இந்த கூட்டத்தில் இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாம இருப்பீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து நீங்க கீழ்ப்படுவீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பரிசுத்த ஆவியினால நிரப்புவார். நம்ம தேசத்தில் உலகமெல்லாம் பயன்படுத்தப்பட்ட டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் அப்படியே சாட்சியில் சொன்னார், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடியே ஊழியத்துக்கு வந்துட்டேன், ஆனா வசனத்தை சொன்ன ஒரு அற்புத அடையாளமும் நடக்கலை. ஒரு குடும்ப ஜெபத்தில் இருக்கும் பொழுது நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு தான் ஊழியத்தில் அற்புத அடையாளங்கள் நடந்தது.